பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலன் ஜீவனோடு இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு தன்னுடைய வாழ்க்கையில தான் கற்றுக்கொண்டதை, கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் எவ்வாறு இருந்தேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் அவருடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்கிறது, கஷ்டங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் பலவிதமான பிரச்சனையின் ஊடாக கடந்து சென்றாலும் எவ்வாறு சமாதானத்தோடு இருக்கிறேன், பலனில்லாமல் இருக்கும் பொழுது என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து என்னோட இருக்கிறார் என்று எப்படி என்னால் சொல்ல முடிகிறது என்பதை ஒரு சாட்சியாக, ஒரு அட்வைஸாக இங்கு கூறுவதை பார்க்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்தையில நடக்கிற மாதிரி வாழ்க்கை அல்ல. கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. நம்முடைய உலக வாழ்க்கையில நாம் செல்லும் பொழுது பலவிதமான போராட்டங்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு விசுவாசம் என்னவென்றால், இந்த எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் கடந்து சென்றாலும், என்னை நெருக்கினாலும், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து என்னோட இருக்கும் பொழுது எனக்கு எல்லாவற்றிலும் பலன் உண்டு என்ற விசுவாசம், நம்பிக்கை நமக்கு உண்டு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை சொல்றார். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தோம் என்றால், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணமடையும், குறைவு படவும் போதிக்கப்பட்டேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து என்னோட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் ஒரு கஷ்டம் வரும்போது அப்படியே தோய்ந்து போயிடுறோம். ஏன் எனக்கு இப்பேற்பட்ட பிரச்சனை என்று சொல்லி சில நேரத்தில் நம்ம அங்கலாய்ப்பது உண்டு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், உயர்ந்திருக்கவும் தெரியும், திருப்தியாயிருக்கவும் தெரியும், பட்டினியாயிருக்கவும் தெரியும். அப்போ எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நான் கடந்து சென்றாலும் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து என்னோட இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார், அவர் என்னோட பயணிக்கிறார் என்ற விசுவாசத்தோட, ஒரே நம்பிக்கையோட நாம் செல்லும் பொழுது நமக்கு முன்பாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மேடு பள்ளங்கள் வந்தாலும் சரி, நான் தைரியமாக சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோட இருக்கிறார், அதற்கு நாளை எனக்கு பலன் உண்டு என்று. இந்த மாதத்துல இன்னும் அவரை சார்ந்து, அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து, அவரோடு விசுவாசத்தோடு நான் பயணிக்கும் பொழுது நமக்கு முன்பாக எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் சரி, தைரியமாக நாம் சொல்ல முடியும், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து என்னோட இருக்கிறார், எனக்கு சமாதானம் உண்டு, எனக்கு பலனை தரும் தேவன், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை கடக்க எனக்கு பலனை தருவார் என்று சொல்லி நாமும் சொல்ல முடியும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நிறைவாய் பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக ஜீவித்து அவருக்குள்ளாக பயணிக்கும் பொழுது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தோட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.